விளையாடணும். எல்லாம் சேர்ந்து தானே விளையாட முடியும். பெரிய பிசி. ஊர்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்த? வெட்டி பேசணும்ல நீ. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அப்புறம் உங்க ஐயா கிட்ட சொண்டை விட்டுட்டு கிடப்ப. அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு கோவம் வந்துச்சு. அடிக்கி தூக்கு அப்படியே சுத்தி சுத்தி போட்டுவான் பாத்துக்கோ. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஊர்ல பெரிய ரவுடி தெரியுமா? என்னடி சொல்ற? ஊர்ல நீ பெரிய ரவுடியா? இல்ல நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாம இப்படி ரவுடி வேலையெல்லாம் பார்த்துட்டு அழிஞ்சியா? இல்ல இத்தனோண்டு இருந்துகிட்டு உனக்கு எம்பட்டு வாயி? என்ன ரவுடி, பெரிய ரவுடி? பாத்தியாட்டி எப்படி பீலா விடுறான்னு? அம்மா அடிச்சு இவனுக்கு சூடு வச்சதுக்கு நல்ல வாயிலே சூடு வச்சிருக்கணும். அப்பதான் அடங்குவான். வாயில சூடு வைக்கணுங்கிறியா? எடு நடக்கிறது வேற. சொல்லிட்டே இருக்கா அந்த சுப்பிரமணி. கோவப்பட மாட்டான் நினைச்சிட்டு இருக்காத. எந்திரிச்சு வந்த உன்னை அப்படியே கீழே தூக்கி போட்டு மிதிச்சு விடுவோம் பாத்துக்க. இல்ல லூசு பையல விளையாடுறதுக்கு கூட்டிட்டு வந்தா என்னைய மிதிப்பியா? என்னையவே நீ மிதிச்சிருவியா? இந்த ஊர்ல பெரிய ரவுடி யாருன்னு கட்டுப்பாரு. இந்த புள்ளைகிட்ட எல்லாத்தையும் கேளு. சுரேஷ் தான் பெரிய ரவுடின்னு சொல்லு தெரியுமா? இல்ல போண்டா. வராம எங்கட போன? 2 நாள் ஆளை காணும். சொல்லிட்டு போக மாட்டியோல? இல்ல சாரில நேத்து டீ கடையில வடை வாங்கிட்டு வந்து எங்க அப்பா 3 வடையை தின்னனா. அது என்னன்னா தெரியல. டோரமுருன்னு வாய்த்த கொலக்கு போயிட்டு கக்கூஸ்ல இருந்து எழும்பவே இல்ல. அப்புறம் எங்க அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போச்சா. அப்படியே டயர்ட் ஆகி படுத்து தூங்கிட்டேன். இல்ல சரியான தின்னி பண்டாரமா இருப்பியோல. திங்கிறதுக்கும் அளவு இல்லையோல. 1 வடை தும்போம் சரி, 2 வடை சரி, ஆசைப்பட்டு தும்போம் சரி. அதனால 3 வடை விட்டா தின்னுட்டே இருப்பியோ. தின்னி பண்டாரம். பிறகு வயிற்ற கலக்காம என்னென்ன பண்ணும்? இல்லை அம்பட்டு இடம் இருக்க. எரும மாடு மாதிரி மடியில வந்து உட்காருவில. தள்ளி போல. அதெல்லாம் சரி டீ. யார் இந்த முட்டு வாப்பா மண்டைய? முழிக்கிற முழியே சரியில்ல. இல்லை நீனே முட்டைக்கண்ணு வெளியே தர்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நீ என்ன பத்தி டோப்பா மண்டைய ஏன் முழி சரியில்லைன்னு சொல்லுவியாளா? அடிச்சுவோம் பார்த்துக்கோ. நானே பெரிய ரவுடின்னு இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சுரேஷி என்ன சொல்றா? நீ இருக்கும்போது என்ன ரவுடியா? ஏ ரவுடிங்கறான் உன் முன்னாடி. ஆமாடா அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்படியே கீழே போட்டு மிதிக்கலாமா இல்ல தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு. என்ன சொல்ற? யார்ல இவன்? அதுவாள என் மாமா பொண்ணுன்னு சொன்னல. அவ அம்மாவன். அதான் சரி போனா போதுன்னு விட்டா. இவன் என்னமோ ஊர்ல பெரிய ரவுடியாம்ல. அதுதான் பெரிய பிஸ்தா மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ சாரில நான் வேற யாரோ நினைச்சி உன்னை ஏசிட்டேன். நீ பரவாயில்ல. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா? எல்லாரும் உன்னை என்னத்துக்கு போண்டான்னு கூப்பிடுறாங்க. உன் பேர் என்னது? என் பேரு மாரிச்செல்வம். எல்லாரும் என்னைய போண்டான்னு தான் கூப்பிடுவாவோ. ஏன்னா எனக்கு போண்டானா ரொம்ப பிடிக்கும். நீ 10 போண்டா கொடுத்தாலும் உட்காந்து தின்னுபிடுவேன். என்னன்னு சொல்ற? 10 போண்டாவ நீயே தின்றுவியா? ஆமாடா. அதுக்கு நீ ஆடுற? அதுவா ஆனந்த கண்ணீர். இப்படி ஒரு போண்டா விரும்பியே நான் பார்த்ததே இல்ல. சீ அளவு நீ முட்டையடா. சும்மா அழுதுட்டு சீனை போட்டுட்டு கிடக்காதீங்களே. உனக்கு என்னடி வந்துச்சு? அந்த பையன் என்கிட்ட சிரிச்சு பேசுறான். அது உனக்கு பொறுக்க மாட்டா? நீ தான் அந்த சுரேஷ் பையன் கூட சேர்ந்துட்டல இடியே. என்னத்துக்கிட்டி அவன் மாமா மவளோட பையங்கறான். அப்புறம் என்னத்துக்கிட்டி அவனை போட்டு வம்பு சண்டை இழுக்கறியே? நல்லா தானே பேசுதான். சுப்பிரமணிய எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கும். உனக்கு பிடிச்சா நீ அவனை போய் கட்டிக்கோ. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சுரேஷ் பையன்கிட்ட அடிச்சிருவேன். உன்னை தூக்கி போட்டு உன்னை மிதிச்சிருவாங்கிறான்.
பண்ணுவாங்க? சும்மா வாயை வச்சுட்டு கிடந்தா ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டாவ. அந்த பையட்டே போய் அவ வீட்டுக்கே வந்துட்டு அவனையே எதிர்த்துக்கிட்டு நிப்பியோ? என்னமோ நீர் தான் பெரிய ரவுடின்னு. பிறகு நாங்களும் உங்ககிட்ட ரவுடித்தனம் காட்டினா தானே அடங்கி கிடப்ப. என்னடி சொல்ற? ரவுடின்னு சொன்னானா? நீ என்னடி பக்கத்துல வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? இல்ல ரவுடின்னு சொன்னியாம்லா, ரவுடினா எப்படி இருப்பான் அப்படின்னு பாக்குறேன். யுட்டி என்ன என்னையே நக்கல் அடிக்கிறியா? இல்ல நக்கல் எல்லாம் இல்ல, அவ வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், அவன்கிட்டயே சண்டை போட்டுட்டு நிப்பியா? வா எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். அததான் கேட்டேன், ஏம்ல விளையாடாம இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு. அதுக்கு தான் இம்புட்டு நேரம் பஞ்சாயத்து பண்ணி என்னையே என்னலாம் ஏஸ்தான் தெரியுமா? எங்க அம்மா கூட வாயில சூடுதான் வைக்கும். ஆனா இந்த பையன் என்னைய பேசின பேச்சு இருக்கே, இனி நானும் இவனும் எப்பவுமே ஒன்னா விளையாட முடியாது. என் கூட யாரெல்லாம் விளையாட வரீங்களோ என் கூட வாங்க, மத்தவங்களாம் அவன் கூட போய் விளையாடுங்க. இல்ல நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அறதான் வாங்குவேன். உன் கூட யாரும் விளையாட வர மாட்டாவோ. நீ புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்க, நான் இம்புட்டு கூட்டத்தை சேர்க்க என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா? இது என்னோட உழைப்புடா. அவ்வளவு பேர் என் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் என் கூட தான் இருப்பாங்க. உன் கூட ஒரு பையில வர மாட்டான். வேணும்னா கேட்டு பாக்குறியா? பாக்குறியா? என்னல குறமொழி முழிக்கிற? அதுதான்ல உண்மை. நாங்க எல்லாரும் எப்பவும் சேர்ந்து தான் விளையாடுவோம். நீ இன்னைக்கு வந்துட்டு உன் கூட வர சொன்னா எப்படிலாம் வருவாங்க? யாரும் வர மாட்டாவோ. ஒழுங்கா எங்க கூட சேர்ந்து விளையாடு. ஏலே அவன் ஓ வீட்டுக்கு வந்திருக்கான், நீ ஏன் அவனை ஒதுக்கி வச்சா எப்படி? கோவப்படாதல, நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும். நீ சொல்றது சரிதான்டி, நான் அவனுக்கு விட்டு கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா அவன் என்ன பேச்சு பேசுறான் பத்தியோ? அவன் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. மன்னிப்பா? நானா எப்பவுமே கேட்க மாட்டேன்டா. நான் ஏன்டா மன்னிப்பு கேட்கணும்? நீ தான் என்னைய கூட்டிட்டு வந்த, நீ தான் என்னைய அவமானப்படுத்துற. இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா நல்ல வேலை இருக்கு. எல்லாரும் சேர்ந்து விளையாடணும்ல. இப்படி பேசாத. சுப்பிரமணி நீ பேசுறதும் தப்பு, சுரிச்சி நீ பேசுறதும் தப்பு. இல்லை எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். சுரிச்சி உன் மாமா மவளுக்காக அவன் பேசினதெல்லாம் அழிச்சிரு. அவன் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். உனக்கு உன் மாமா மவளை பிடிக்கும் தானே? அவளுக்காக சரி போனா போது பேசிட்டு போறான்னு விட்டுறா. ஆமாடி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இந்த பேரா சரியே கிடையாது. இல்ல அவ எங்க அம்மா, என்னைய தான் அவளுக்கு பிடிக்கும். அப்புறம் தான் உன்னைய பிடிக்கும். அவகிட்ட கேட்டா தெரியும், அவளுக்கு என்னைய தான் பிடிக்கும். இல்ல என்னல அவ அம்மைய உனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நம்ம விளையாடுவோம். சும்மா பேசிட்டே இருப்பான். ஆமாடா, நான் போய் ரமேஷ் பையில கூட்டிட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம் சரியா? சரில போய் ரமேஷ் கூட்டிட்டு வா, நம்ம எல்லாரும் விளையாடுவோம். வழக்கமா இந்த புள்ள தான் சண்டை போடுவோம், இன்னைக்கு நீ சண்டை போடுத. ஏல என்னைய சொல்லி மறுபடியும் சண்டை இழுக்கணுமா உனக்கு?